நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசாத் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி? 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி? எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் மருத்துவர் திருமதி டி ரமாமணி அவர்கள், மாவட்ட தொழுநோய் அலுவலர், மாவட்ட தொழுநோய் அலுவலகம் ஈரோடு, மற்றும் திரு பி பழனிசாமி அவர்கள் நலக்கல்வியாளர், திரு கே மாணிக்கவேல் அவர்கள் இயன்முறை சிகிச்சையாளர், திரு ஆர் பாலசுப்ரமணி சுகாதார ஆய்வாளர், திரு எஸ் ஆறுமுகம் சுகாதார ஆய்வாளர், திரு ஆர் ரகு கங்காதரன் ஓட்டுநர், மாவட்ட தொழுநோய் அலுவலகம் ஈரோடு, ஒருங்கிணைப்பாளர் திரு கே ரமேஷ்குமார் அவர்கள் டேமியன் தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு. நேயர்களே, இது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி.
இப்போ ஒரு சில சமயத்தில் அவங்க கூட பழகிறதுனாலையோ இல்லை அவங்கள நம்ம தொட்டு பேசுறதுனாலையோ இந்த வியாதி சாதாரண மக்களுக்கு வந்துருமா, இல்லை அவங்களுக்கு நாம் எந்த மாதிரி பாதுகாப்பு வழிமுறையை நம்ம சொல்கிறது? நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த தொழுநோயினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நோயாளிகள் உடல் ஊனமுற்றவர்களா இருந்தாலும் அவர்கள் மூலமா சமுதாயத்துக்கு இந்த நோய் பரவாது அப்படிங்கறத 100% நம்ம ஆணித்தரமா நம்பலாம். சோ அவர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறதுனாலயோ, அவர்கள் மூலமா பழகுறதுனாலயோ, அவர் உபயோகித்த பொருட்களை உபயோகிக்கிறதுனாலயோ, அவரை தொடுவதனாலயோ நிச்சயமாக இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவாது. அதனாலதான் கடந்த 2017 ஆண்டு தொடங்கி நம்ம ஸ்பர்ஷ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம்களை நம்ம ஒவ்வொரு கிராமந்தோறும், ஒவ்வொரு கல்லூரிகள் தோறும் மாணவர்கள் மத்தியிலையும் இந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டு ஊனமுற்ற நபர்களை நம்ம சமுதாயத்தை விட்டு ஒதுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி இந்த ப்ரோக்ராம்ஸே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மூலமா, இந்த சிகிச்சை பெற்று குணமடைந்த நபர்கள் மூலமா நிச்சயமாக இந்த நோய் மற்றவர்களுக்கு பாதிக்காது. ஆகவே அந்த நபர்களை நம்ம குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்க கூடாது அப்படிங்கறத நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இப்போ தொழுநோய்ங்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப பரவலா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பேச்சோ பாதிப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஏன்னா மக்கள் மத்தியில பரவலா பேசக்கூடிய வார்த்தை தொழுநோய் இல்ல. இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, எதனால இந்த அளவுக்கு மாற்றம், எப்படி ஒரு மாற்றம், ஆரோக்கியமான ஒரு மாற்றம் தான் இது. இதுக்கான அரசாங்கத்துல ஏதாவது சிகிச்சை முறை, விழிப்புணர்வு இது மூலமா அது குறைஞ்சிங்களா? எதனாலங்க? ரொம்ப அருமையான கேள்விங்க. உண்மையிலே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைதான், ஆரம்ப நிலைகள்ல நம்ம ஒருவேளை ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொழுநோயினுடைய தாக்கம் ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1988 ஆண்டுகளுக்கு முன்பாக, 88வது ஆண்டுக்கு முன்பாக சுமார் 10,000 மக்கள் தொகைக்கு 128, 130 என்று இருந்த தொழுநோயாளிகள் இன்னைக்கு 10,000க்கு 1க்கும் கீழே நம்ம கொண்டுட்டு போயிட்டோம். 2005லயே இந்த நிலையை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல புதிய நோயாளிகள் இருக்காங்க. மேலும் இந்த பழைய நோயாளிகள், பாதிக்கப்பட்டு உடல் ஊனமுற்ற நபர்களும் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க. அதனால இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்டதான ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் இந்த MDT நான் சொன்ன அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கூட்டு மருந்து சிகிச்சை தான். இது 1983வது வருஷம் தான் இதை கண்டுபிடிச்சு நம்ம சிகிச்சை முறைக்கு உட்படுத்தணும். அதுக்கு பிறகு இந்த நோயாளிகள் வெகுவாக குணமாக்கப்பட்டு நம்ம இப்ப முழுமையா இந்த தொழுநோயை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைக்கு வருவதற்கு முக்கிய காரணம் இந்த MDT அப்படிங்கிற இந்த கூட்டு மருந்து சிகிச்சை தான். இது 1983வது வருஷங்களுக்கு பின்பாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால இப்போது இந்த சிகிச்சை முறை நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இதுக்கான சிகிச்சையே இல்லாததுனாலதான் இது ஒரு பாவத்தினாலேயோ சாபத்தினாலேயோ அல்லது பரம்பரையாவோ வந்ததுன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை ஒதுக்கி வச்சிருந்தோம். அந்த நிலை மாறி இப்ப ட்ரீட்மெண்ட் முழுமையா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த இப்ப சமீப நாட்கள்ல தொழுநோயாளிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ எது மூலமா நோய் பரவாதுங்கிறது நீங்க சொன்னீங்க. ஒரு நோயாளி எந்த நிலையில் இருக்கும்போது வேகமா நோய் பரவுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு? நம்ம சொன்னது போல இந்த முற்றிய நிலை நோய் அப்படின்னு சொல்றோம். முற்றிய நிலை நோய் தொழுநோய் அப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா முகமெல்லாம் மூக்கு சப்பி இருக்கும், முகமெல்லாம் எண்ணெய் பூசியது போல அப்படி பளபளப்பா இருக்கும், காது மடல்கள்லாம் தடிச்சிருக்கும். அப்புறம் நம்மளோட உடல்கள்ல தொழுநோய் தேவல்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். சில நபர்கள்லாம் பார்த்தா இந்த மாதிரி இந்த மூக்கு தண்டு சப்பி இருக்கக்கூடிய நபர்கள் அவருடைய சளியில அதிகமான பேசில இருக்கும். சோ இந்த மாதிரியான நபர்கள் மற்றவர்களுக்கு நோயை பரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அவர்களுக்குமே நம்ம ஒரு நாள் சிகிச்சை நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்தாலே அந்த கிருமிகள் முழுமையா அழிக்கப்பட்டு வெகு விரைவாகவே அவங்க அந்த நோயை பரப்பக்கூடிய தன்மையிலிருந்து அவங்க சரியாயிருவாங்க. மேம், இப்போ பெரியவங்களுக்கு நோய் பாதிப்பு இப்பதான் ஆரம்பமா வருது அப்படின்னா ஒரு பிக்கிற தன்மை, புண்ணு இதெல்லாம் தெரியும், அவங்க போய் பாத்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வரும்போது அதிகமா அதுக்கு சொல்லாதுங்க. எல்லா அம்மாங்களும் குழந்தைங்களை தூத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. அப்படிங்கும் போது குழந்தைங்க எந்த மாதிரியான சூழ்நிலை வராங்க மேம்? உங்களுக்கு இது வரைக்கும் வந்த பேஷண்ட்ஸ்ல எந்த மாதிரியான கட்டத்துல உங்களை பாக்குறாங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க.
ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னது போல அப்பா அம்மா கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்கூல்ல நிச்சயமா வந்து நாங்க அந்த குழந்தைங்களை கவனிக்கிறோம். ஏன்னா எல்லா பள்ளிகள்லயும் வந்து இப்ப ஆர்பிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி சிறார்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து சுகாதார திட்டங்கள் வந்து அதிகமா பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து நம்ம மாதத்துல ஒரு முறையாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஹெல்த் செக்அப் பண்றோம். அதுல இந்த தோல்ல இருக்கக்கூடிய தேமல்கள் வந்து பெற்றோர்களுக்கு முன்பாகவே நிறைய நேரங்கள்ல நாங்க அவங்க அதை பார்க்க முடியும். அதனால குழந்தைகளை பெரும்பாலும் நம்ம பள்ளி கல்வி திட்டத்தின் மூலமாக ஆர்பிஎஸ்கே டீம் டாக்டர்ஸ் மூலமா இந்த நோயாளிகளை, இந்த குழந்தை நோயாளிகளை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்க நம்மளால முடியும். அவர்களுக்கு வந்து ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதன் மூலமா அந்த 6 மாத சிகிச்சையிலே அவங்களை முழுமையா குணமாக்க நம்மளால முடியும். மேம், இது அரசாங்கத்து மூலமா என்ன மாதிரியான விழிப்புணர்வு முகாம்கள் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதிகமா நம்ம கண் சிகிச்சை முகாம் பாக்குறோம், ஜென்ரலான நோய்கள் முகாம்கள்லாம் கவனிக்கிறோம். ஆனா தொழுநோய் பற்றிய முகாம்கள் வந்து தெரியல. இந்த தலைமுறைக்கு வந்து தொழுநோய்னு என்னன்னு தெரியாது. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன்ல தெரியும் அவங்களுக்கு, ஆனா இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பரவலா பேசப்படக்கூடிய விஷயங்கள் தானே தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான விழிப்புணர்வு நம்ம அரசாங்கத்துல என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க? உண்மைதாங்க. எனக்கு தொழுநோயை பற்றிய விழிப்புணர்வு வந்து இல்லை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப சமீப நாட்கள்ல நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி 30ஆம் தேதி நம்முடைய மறைந்த தேசத்தந்தை காந்தியடிகளினுடைய நினைவு தினத்தை வந்து தொழுநோய் விழிப்புணர்வு தினமா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். முக்கியமா தேசத்தந்தை அவர்கள் வாழ்ந்த நாட்கள்ல தொழுநோயாளிகளுக்கு அவர் காட்டின பரிவையும் அவர்களுக்கு கொடுத்த அந்த அவருடைய ஆசிரமத்திலேயே அந்த தொழுநோயினால பாதிக்கப்பட்ட நபர்களை, உள்நோயாளிகளை அனுமதித்து தன்னுடைய கைகளாலேயே அவருடைய புண்களை எல்லாம் கட்டின அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கும்போது அவர் தொழுநோயாளிகளுக்கு மத்தியில செஞ்ச அந்த ஒரு நல்ல ஒரு சேவையை பாராட்டும் விதமாகவும் நினைவுகூரும் விதமாகவும் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாசம் 30ஆம் நாள் அவருடைய நினைவு தினத்தை வந்து நம்ம தொழுநோய் எதிர்ப்பு தினமா, தேசிய தொழுநோய் எதிர்ப்பு தினமா நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். அதனுடைய ஒரு பகுதியா தான் கடந்த 2017 ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வருஷமும் ஜனவரி 30ஆம் நாள் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம், அத ஸ்பர்ஷ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிற அந்த மோடுல நம்ம ஒவ்வொரு கிராமந்தோறும் நம்ம ஒரு ஸ்பெஷல் கிராம சபைகளை கூட்டி அந்த கிராம மக்கள் மத்தியில தொழுநோயை பற்றிய சரியான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய விதமா தொழுநோய் எப்படி வருது, அது எப்படி இருக்கும், அதனால பாதிக்கப்பட்ட நபர்களை நம்ம எங்க சிகிச்சைகள் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த நபர்களுக்கு அங்கேயே ஒரு கேம்பும் கண்டக்ட் பண்றோம். ஸ்கின் கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அப்படி ஏதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஆரம்ப நிலை சிகிச்சையை நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ஹோர்டிங்ஸ் சொல்லிட்டு விளம்பர பலகைகள்லாம் வச்சிருக்கோம். இப்பொழுது கூட நம்முடைய அரசு மருத்துவமனைகள்ல மற்ற இடங்கள்லயும் வந்து டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாம் வச்சு தொழுநோயை பற்றிய சரியான விழிப்புணர்வு செய்திகள் மற்றும் தொழுநோயை பற்றிய அறிகுறிகள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த காலகட்டங்கள்லயும் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடத்திலையும் செவிலியர்களுக்கு மத்தியிலையும் இது வந்து இந்த தொழுநோயை பற்றிய சரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படுத்தி தொழுநோயை பற்றிய அறிகுறிகளையும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதன் மூலமா சமுதாயத்துக்குள்ள தொழுநோய்க்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஆரம்ப நிலையிலே அவங்க வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இந்த நம்முடைய சென்ட்ரல் லெப்ரசி டிவிஷன் அப்படிங்கிற டெல்லி சார்ந்த அந்த மத்திய தொழுநோய் கட்டுப்பாட்டு அலகின் மூலமாக ACDRS அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் கேஸ் டிடெக்ஷன் அண்ட் ரெகுலர் சர்வைலன்ஸ், அதாவது முதல்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வீடு வீடா போய் நம்ம கணக்கெடுத்துட்டு இருந்தோம். 2005க்கு பிறகு இந்த தொழுநோய் வெகுவாக கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால இந்த வீடு வீடா போய் கணக்கெடுக்கக்கூடிய அந்த நிலைகள் வந்து நடைமுறையில இல்ல. ஆனா இந்த ஆண்டு மறுபடியும் இந்த தொழுநோயுடைய தாக்கம் அதிகமாயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக முழுமையா நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ACDRS அப்படிங்கிற அந்த வீடு வீடாக சென்று ஒவ்வொரு நபர்களையும் நம்ம பரிசோதனை பண்ணி இந்த தொழுநோய்க்கான அறிகுறிகள் யாருக்காவது இருக்குதா, உடல்ல தேமலோ, நான் சொன்னது போல இந்த கைகால்கள்ல உணர்ச்சியின்மை இருக்குதா, இல்ல ஏதாவது உடல்ல எண்ணெய் பூசியது போன்ற தோற்றம் இருக்கா, இல்ல கைகால்கள் மடங்கி இருந்து தொழுநோயினால பாதிக்கப்பட்டு ஊனமுற்றவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கணக்கெடுப்பு பணி இப்பொழுது இந்தியா முழுவதிலும் நடந்துட்டு இருக்கு. ஈரோடு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், அதாவது தன்னார்வலர்களை கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த இது போன்ற நோயாளிகளை நம்ம ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் பொதுமக்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பை வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த அதனால விழிப்புணர்வு அப்படின்றது வந்து நம்ம ACDRS கேம்ப் நடப்பதற்கு முன்பாகவே அந்த கிராமங்கள்ல வந்து நம்ம மைக் மூலமா இந்த மாதிரி தொழுநோயை பற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அந்த கேம்ப் பண்றதுனால
நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ பொதுமக்களும் இதுக்கான ஒரு முழுமையான ஒத்துழைப்பை தந்து நம்முடைய மாவட்டத்திலிருந்து இந்த தொழுநோயை முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை தரணும்னு வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். இப்போ எத்தனையோ நோய்கள் அறுவை சிகிச்சைகள் அரசாங்கத்துடைய காப்பீட்டு திட்டத்தின் மூலமா நடந்துட்டு இருக்கு. அந்த காப்பீட்டு திட்டத்துல செய்யக்கூடிய அந்த ஒரு சிகிச்சையில் இந்த நம்மளுடைய தொழுநோய் இருக்குங்களா? நம்முடைய தொழுநோய் சிகிச்சைங்கிறது முற்றிலுமான இலவசமான சிகிச்சை. அது மட்டும் இல்ல, இதற்கான கொடுக்கக்கூடிய இந்த எம்டிடின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மருந்து. நோவார்டிஸ் அப்படிங்கிற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு மருந்து நிறுவனம். அந்த மருந்து நிறுவனம் உலகம் முழுசத்துல இருக்கக்கூடிய அனைத்து தொழுநோயாளிகளுக்கும் ஒரே சிகிச்சை. இதுல ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்தது போல இது மாறுறது கிடையாது. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன தொழுநோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கிறாரோ அதே தரமான மருந்து இந்தியால இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சிகிச்சை முறை இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கான ஒருவேளை நான் சொன்னது போல இந்த மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அதற்கும் நமக்கு இலவசமான சிகிச்சை மட்டும் இல்லாம அந்த நபர்களுக்கு அதுக்கான பராமரிப்பு தொகையா ஊக்கத்தொகையா ரூபாய் 8000 நம்ம கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த நிலையில போனாலும் அதற்கான சிகிச்சை முறையும் இலவசமாவே நமக்கு கிடைக்கிறதுனால காப்பீட்டு திட்டத்தின் மூலமா இதற்கு எதுவும் நமக்கு தேவை இருக்கிறது இல்ல. மற்றபடி இதற்கான எல்லா சிகிச்சை முறையுமே முற்றிலுமான இலவசமாக தரமான சிகிச்சை கிடைக்குதுங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ தொழுநோய்ங்கிறது பொதுவானது, எல்லா நாடுகள்லயும் பரவக்கூடியது. மற்ற நாடுகளை ஒப்பிட்டு போது நம்ம இந்தியாவில் எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்குதுங்க? உண்மையில இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா சொல்ல போனா இந்தியா தான் தொழுநோயினுடைய தாயகம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னு சொன்னா உலக மக்கள் தொகையில தொழுநோயாளிகள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்தியா தான். இது ஆனாலும் நம்மளுமே இப்ப முழுமையா இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். சோ உலக தொழுநோயாளிகளுடைய எண்ணிக்கையில முதல் இடத்துல இந்தியா தான் இருக்கு. தமிழகம் கம்பேரிட்டிவா வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்ட்ட ப்ரிவாலன்ஸ் ரேட், அதாவது 10,000 மக்கள் தொகைக்கு 1க்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம 2005 டிசம்பர்லயே அச்சீவ் பண்ணிட்டோம். அப்படின்னாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல கேஸ் லோடு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய இந்தியா லெவல் தமிழகத்தினுடைய லெவல்ல பாத்தீங்கன்னா 0.35 தான் நம்மளுடைய ப்ரிவாலன்ஸ் ரேட். அதாவது தொழுநோயாளி எண்ணிக்கை மிக 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 கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒரு வியாதி தான் 0.35 நிலையில தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னாலும் இப்ப எவ்வளவு சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. இளைஞர்கள் மூலமாவும் அதாவது மாணவர்கள் மூலமா நிறைய பரவுது, மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த மாதிரி நீங்க மாணவர்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இது பத்தின விழிப்புணர்வு தகவல்களை உண்மையிலேயே இன்றைய மாணவர்கள் இன்றைய இளைஞர்கள் தான் வருங்கால தூண்கள். நம்முடைய இந்தியாவின் வருங்கால தூண்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால எங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் இந்த செய்திகளை எப்படியாவது மாணவர்கள் மத்தியில கொண்டு போகணுங்கிறதா. அல்ல ஒவ்வொரு ஆண்டும் நாங்க இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாவே ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மற்ற அவர்களை கொண்டு கட்டுரை போட்டிகளோ அல்லது மற்ற டிபேட் போன்ற போட்டிகளோ நடத்தி இது மாணவர்கள் மத்தியில தொழுநோயை பற்றி சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய தலையாய கடமையா இருக்கு. அதை நாங்க ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சிட்டு இருக்கோம். வணக்கம் மேடம். இந்த தொழுநோயினுடைய அறிகுறி வெளிர்ந்த அல்லது சிவந்த தேமல், தடித்த தேமல்னு சொன்னீங்க. அதுல அரிப்பு தடிப்பு இருக்குங்கிறத மட்டும் சொல்லுங்க மேடம். பொதுவாகவே தொழுநோயை மற்ற தேமல்கள்ல இருந்து வேறுபடுத்தி பார்க்கிறதே இந்த தொழுநோய் தேமல்ல எந்த விதமான உணர்ச்சி இருப்பு, அரிப்போ எரிச்சலோ வலியோ எதுவும் இருக்காது. இது ஒரு உணர்ச்சியற்ற தேமல். அதை வச்சு நம்ம இது மற்ற தேமல்கள்ல இருந்து வேறுபடுத்தி பார்க்கலாம். அதனால தொழுநோய் தேமல்கள்ல எந்த விதமான உணர்வுகளும் இருக்காது. அரிப்போ எரிச்சலோ வலியோ அது போன்ற இருக்காது. அப்படி அது இருக்கு அப்படின்னு சொன்னா அது வேற தேமல்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கட்டாயம் மருத்துவ அலுவலரை அணுகி அது ஒருவேளை படையோ அல்லது அது ஏதாவது அலர்ஜி ஒவ்வாமையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை சரிப்படுத்திக்கணும். தேமல் தொழுநோய் தேமல் உணர்ச்சியற்ற வெளிரி அல்லது சிவந்த தடித்த தேமல்களா இருக்கும். இப்போ நீங்க தேமல் பத்தி சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. மங்குன்னு ஒண்ணு சொல்றாங்க, முகத்தை அப்படியே பரவிட்டு வருது. அதுக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் வலி கஷ்டம் உணர்ச்சி எதுவும் தெரியாது. சாதாரணமா ஒரு ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இதுக்கு எப்படி நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? பொதுவா மங்கு அப்படின்னு சொன்னா நம்ம
கருப்பா இருக்கும். நம்முடைய ஃபேஸ்ல வரக்கூடிய மங்குகள் வந்து நான் இயற்கையான நிறத்தை காட்டிலும் சற்று மங்கி இருக்கும், கருத்த நிலையில இருக்கும். ஸோ நம்ம பொறுத்தளவுக்கு தொழுநோய் தேமல்கள் அப்படிங்கும்போது அது வெளிரிய அல்லது சிவந்த தேமல்களா இருக்கும். அதனால இதுல இருந்து அதை வந்து ஈஸியா நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதோட வந்து பொதுவாக மங்கு வந்து நம்ம வெயில் படக்கூடிய இடங்கள்ல அதிகமா இருக்கும். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா சென்சேஷன் பார்க்கலாம், நான் சொன்னது போல. பட் முகத்துல சென்சேஷன் பார்க்கறதுக்கு சற்று கடினம் தான். இருந்தாலும் நம்முடைய இது தோல் மருத்துவர்கள் அல்லது தொழுநோய் மருத்துவர் வந்து இதை ஈஸியா மற்ற தொழுநோயிலிருந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். மேடம், இந்த தொழுநோய் ஒழிப்பு அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இவ்வளோ நேரம் ஒரு நீண்ட உரையில் வந்து நீங்கள் தெளிவாக சொன்னீங்க மேடம். இந்த தொழுநோய் நம்ம தேசத்திலேருந்து ஒழிக்கிறதுக்கு குறிப்பாக சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இதில் சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய பங்களிப்பு முக்கியமாக எதை எதிர்பார்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா சாதாரணமாக எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நாங்களும் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தவும், இந்த நோய் இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியும்னு நம்புகிறோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும். நன்றிங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமுமே வந்து அரசாங்கம் மட்டும் நினைச்சா வந்து அதை முழுமையா சக்சஸா கொண்டு வர முடியாது. கட்டாய பொதுமக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே வந்து இது சாத்தியமாகும். பொதுவா இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நான் வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னது போல ஏதாவது தன்னுடைய உடல்ல வந்து உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயோ உங்களுடைய அண்டை அயலாரிடத்திலேயோ நான் சொன்னது போன்ற தேமல்கள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா உடனடியாக அவங்கள வந்து அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு நீங்க அழைச்சிட்டு போயிட்டு அங்க போய் இது ஒருவேளை இது தொழுநோய் அப்படிங்கிறது உறுதியாகும் அப்படின்ற பட்சத்துல முழுமையான சிகிச்சையை எடுக்கிற பட்சத்துல இது ஆரம்ப நிலையிலேயே நம்ம முழுமையா குணப்படுத்த முடியும். இதனால பின்விளைவுகளாக வரக்கூடிய அந்த உடல் ஊனத்தை முற்றிலுமா தவிர்க்க முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம உங்க வீடு தேடி வரக்கூடிய அந்த களப்பணியாளர்கள், வாலண்டியரா வந்து பரிசோதனைக்கு வரக்கூடிய களப்பணியாளர்களுக்கும் நீங்க முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நம்முடைய மாவட்டத்திலிருந்து இந்த தொழுநோயை முற்றிலுமா நம்மளால உங்களுடைய ஒத்துழைப்போடு ஒழிக்க முடியும்னு சொல்லி என்னால உறுதியா நான் நம்புறேன். சோ இந்த மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை வந்து பொதுமக்களாகிய உங்களிடத்திலிருந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மேம், இப்போ இந்த நோய் வந்து காற்றின் மூலமா பரவக்கூடியதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. காற்றின் மூலமா பரவுது அப்படின்னு சொன்னாலே இயல்பா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அவங்களுடைய சளியின் மூலமா எச்சில் மூலமா கூட பரவிடும் அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்க. எப்படி இது நம்ம தெளிவா இருக்கிறது? ஆமாங்க, இந்த வியாதி வந்து காற்றின் மூலமா பரவக்கூடியது. இது வந்து பாதிக்கப்பட்ட நபருடைய மூச்சு சளியில தொண்டையில மூக்கில இருக்கக்கூடிய சளியில இருந்து இது தும்மல் மூலமாகவோ அல்லது இருமல் மூலமாகவோ காற்றுல பரவக்கூடியது. இது மற்ற நபர்கள் இதை சுவாசிக்கும் போது அந்த கிருமிகள் வந்து நம்மளோட உடலுக்குள்ள போய் அந்த நபர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தகுந்தவாறு இது வந்து நோயுடைய தன்மைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வெகு வெகு குறைவாகவே பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இப்ப பொதுவா நம்ம இந்த காலகட்டத்தில், இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாஸ்க் இல்லாம மற்றவர்களோடு நம்ம பழகினாலே வந்து பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட நமக்கு வெகு ஈஸியா வந்து தொற்றக்கூடிய ஒரு வியாதி போல இல்லாதபடி இது சுமார் 5 அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேலாக கூட இந்த நோயின் தன்மை வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வெகு வெகு குறைவாகவே பரவக்கூடிய ஒரு தொற்று நோய்ங்க. அதோட கூட இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு முற்றிய நிலை தொடுநோயாளி அப்படிங்கறதுனால அவர் ஆரம்ப நிலையில அந்த முற்றிய நிலையில நம்ம பார்த்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டாலே ஒரு டோஸ் ஆஃப் மெடிசனே வந்து அந்த நோயுடைய கிருமிகளை முழுமையா அழிச்சிடும். அதனால அவர்கள் மூலமா தொடர்ந்து இந்த நோய் பரவுறது வந்து வெகுவாக கட்டுப்படுத்தப்படும். பொதுவாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து அவர் கூடயே இருக்கிறதுனால இது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆரம்ப நாட்கள்ல. தற்பொழுது அது கூட நம்ம வந்து வெகுவா குறைச்சிட்டோம். பிகாஸ் இந்த எம்டிடிங்கிற இந்த கூட்டு மருந்து வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த முற்றிய நிலை தொழுநோயாளிகள் அதிகமாக நம்முடைய சமுதாயத்துல இல்லை அப்படின்றதே என்னுடைய கருத்தா இருக்குங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்துட்டா நம்ம அவங்க தனிமைப்படுத்த வேண்டியதில்லை, தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க தனிமைப்படுத்த வேண்டாம்னு சொன்னீங்க. சரி, அப்படி ஒரு மருமகளுக்கோ அல்லது ஒரு மனைவிக்கோ இப்படி வந்துட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரியான அணுகுமுறையை அவங்க கிட்ட கொடுக்கணும்?
நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னது போல இந்த வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அவங்களுக்கு உடனே நம்ம சிகிச்சை கொடுத்துறோம். சிகிச்சை கொடுக்கும்போது அந்த சிங்கிள் டோஸ் நம்ம அந்த முதல் நாள் கண்காணிப்புக்கு சூப்பர்வைசரி டோஸ் அப்படிங்கிற அந்த நம்முடைய முன்னிலையிலேயே அவங்க அந்த மாத்திரைகளை சாப்பிட சொல்றோம். ஸோ அப்படி அவங்க ஒரு டோஸ் எடுத்துட்டானாலே அந்த நபர் முற்றிலுமா அந்த நோய் பரப்பக்கூடிய தன்மையிலிருந்து அவங்க வெகுவா சுகமாயிடுறாங்க. அப்படிங்கும்போது அவர்களை ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய குடும்ப நபர்களுக்கு இது தொடர்ந்து பரவும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிகிச்சை முறையும் நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோம். அதாவது எப்படி தடுப்பூசிகள் நோயை வருவதை குறைக்குதோ அதே போல இந்த பெப் அப்படிங்கிற போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் ஒரு பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவருடைய அண்டை அயல் வீட்டார்களுக்கும் அவர் பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவரோடு பழகக்கூடிய நபர்களுக்கும் இந்த மருந்து கொடுக்கறதன் மூலமா இந்த நோய் அவர்களுக்கு பரவாமல் நம்மளால முழுமையா தவிர்க்க முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க ஒருத்தருக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க சிகிச்சை இருக்கிறாங்க, ஒரு டோஸ் கொடுத்த உடனே அந்த நோயுடைய தீவிரம் முற்றிலுமா குறைஞ்சிரும் அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு நோயாளி ஒரு பொறுப்பா வந்த ஒரு மனுஷனுக்கு சரி அவ்வளவுதான் நமக்கு நோய் சரியா போச்சு அப்படின்னு நீங்க கொடுக்குற அந்த மருத்துவ சிகிச்சையோ அல்லது மாத்திரை மருந்துகளை அவங்க எடுத்துக்கல அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுங்க? அவங்களை நீங்க எப்படி கண்காணிக்கிறீங்க? அதுக்கு மேல ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நம்ம சொல்றோம் ஒரு சிங்கிள் டோஸ் ஆஃப் மெடிசன் 90% ஆஃப் த பேசிலே டெஸ்ட்ராய் பண்ணிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் அந்த நபர்களுக்கு தொடர்ச்சியா 6 மாதங்கள் அல்லது 1 வருஷம் அவங்களுடைய நோயின் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை ஒவ்வொரு மாதமும் அவங்க அந்த மாத்திரைகளை அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்க போய் வாங்கிக்கும் போது அவங்க அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறத அந்தந்த மருத்துவ அலுவலர்களும் அந்தந்த மருத்துவமனை பணியாளர்களும் அதை கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க அந்த குறிப்பிட்ட தினத்துல அந்த மருந்து மாத்திரைகள் வாங்க வரல அப்படின்னு சொன்னா அந்த பகுதியை சேர்ந்த மருத்துவமல்லா மேற்பார்வையாளர் அப்படிங்கிற அந்த தொழுநோய் சம்பந்தப்பட்ட நோயாளிகளை பார்க்கறதுக்காக அரசால நியமிக்கப்பட்ட ஒரு பணியாளர் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்காங்க. அவங்க அந்த பணியாளர் அந்த நோயாளியுடைய வீட்டுக்கே போய் அவங்க மாத்திரைகளை ஒழுங்கா எடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சோ எந்த நபர்களும் இதுல இருந்து அந்த மருந்து மாத்திரைகள் எடுக்காம விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாதவாறு நாங்க எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேஷண்ட்ஸ் எங்களுடைய கண்காணிப்புக்குள்ள வச்சிருக்கோம். இப்போ நோய் பாதிக்கப்பட்டு 6 மாசமோ அல்லது 1 வருஷமோ அவங்க தீவிர கண்காணிப்புல இருந்து நோய் முற்றிலுமா குணமாயிருதுங்க. மறுபடியும் 2வது 3வது முறை அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அந்த நோய் 99% வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் சில நேரங்களில் ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு, அது ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது திரும்ப ஒருவேளை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த நபர்களை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நபர் தொழுநோயாளின்னு கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் எங்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. அவங்கள நாங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாலும் RFT அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஃப்ரம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்கள ட்ரீட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாலும் அவங்கள தொடர் கண்காணிப்புல நம்ம ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 6 மாதங்களுக்கு ஒரு முறை அவங்களை தொடர்ந்து நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி கண்காணிப்புல போது திரும்ப அந்த நோயுடைய தன்மைகள் அவங்களுக்கு ஏதாவது தெரியற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள மறுபடியும் அது எதனால வந்துச்சு அப்படிங்கறத சரியா விளங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம தொடர் சிகிச்சை கொடுக்கறோம். இப்போ நீங்க தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரிவிகித உணவு பத்தி நீங்க பேசுறீங்க. இப்போ எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்க அல்லது காசநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல இறைச்சி இப்படி கொஞ்சம் ஆரோக்கியமா ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. அது போல தொழுநோய்க்கு அந்த மாதிரி ஸ்பெஷலா அப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு அதனால பாதிக்கப்படுதுங்க நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது? நீங்க சொன்னது போல டியூபர்குலோசிஸ் ஆகட்டும், அதாவது காசநோய் ஆகட்டும் அல்லது எய்ட்ஸ் ஆகட்டும், அதுல அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கட்டாயம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் அவங்க எடுத்துக்கணும். அதுல முக்கியமா இறைச்சி, முட்டை, பால் போன்ற நல்ல ஒரு உணவுகள் அவங்களுக்கு அதிக அவசியமா இருக்கு. பட் தொழுநோயை பொறுத்தளவுக்கு நம்ம இயற்கையா நம்ம தினந்தோறும் எடுத்துக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல பெரிதான மாற்றங்கள் தேவையில்லை. சாதாரணமா அவங்க குடும்பத்துல ஒரு தினமும் அவங்க என்ன உணவு எடுத்துக்கிறாங்களோ அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு சரியான விதத்துல மாத்திரைகளை மட்டும் குறிப்பிட்ட நாட்களுக்கு சாப்பிட்டாலே இந்த வியாதியை முற்றிலுமா சுகமாக்க முடியும். உணவு பழக்கங்கள்ல பெரிதான மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறது இதுக்கு அவசியம் இல்லை. சாதாரணமா நம்ம தினைக்கும் என்ன உணவுகள் எடுத்துக்கிறோமோ அந்த உணவுகளே போதுமானது. மேடம், இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டு ஊனமுற்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மக்கள் இப்போ ஒரு சிலர் ஆதரவு இல்லாமல் இங்கே நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எதுனா இந்த அரசாங்கம்
காப்பகமோ இல்லை அவங்களுக்கு வந்து சிறப்பான எதனா வருமோ ஏற்பாடு எதனா செஞ்சுருக்குங்களா, அதை பற்றி எதனா இருந்தால் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை வந்து நாம் அங்கே அனுப்பி வச்சு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேடம். நல்ல கேள்விங்க. இது போல பாதிக்கப்பட்டு ஆதரவற்றவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ரீஹாபிலிட்டேஷன் ஹோம் அப்படின்னு சொல்லி மறுவாழ்வு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஈரோடு மாவட்டத்துல கூட அது விண்ணப்பள்ளி அப்படின்னு, நம்ம சத்தியமங்கலத்துல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில வந்து ஒரு விண்ணப்பள்ளி அப்படிங்கிற அந்த ஊர்ல மறுவாழ்வு, அரசு மறுவாழ்வு இல்லம் அப்படின்னு இருக்கு. அந்த மறுவாழ்வு இல்லத்துல நோயாளிகளை, உள்நோயாளிகளை தங்க வச்சு அவங்களுக்கு சிகிச்சையோட கூட அவங்க தங்குவதற்கு, குடும்பமா தங்குறதுக்கு, ஒருவேளை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல தனி நபரா இருந்தா கூட அவங்க தனி அங்க ஒரு வீடாவே அவங்க கொடுத்துறாங்க, குவார்டர்ஸ் மாதிரி கொடுத்துறாங்க. சோ அங்க அவங்க தங்கி அவங்களுடைய நாட்களையும் அங்க கழிக்க முடியும். அவங்களுக்கு உணவு, உடை, இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அவங்க கொடுக்கறாங்க. தொழில் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்ச தொழிலையும் அங்க வந்து அவங்க தொழில் செய்து அதுக்கான வருமானத்தை ஈட்டிக்கிற அளவுக்கு, ஒருவேளை கூடை முடையிறவங்களா இருந்தா கூட முடையிறதுக்கு, காலணிகள் செய்யக்கூடிய நபர்களா இருந்தா அதை கூட செஞ்சு அவங்க அதன் மூலமா கூட அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அங்க ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நபர்களுடைய வாழ்வாதார பராமரிப்பு தொகையாகவும் அரசாங்கத்திலிருந்து 1500 ரூபாய் பணமாகவும் வந்து அவங்களுக்கு மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வந்து இந்த நபர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சோசியல் வெல்ஃபேர் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை செயற்கை கால்களோ இல்ல மற்ற கம்பளிகள் போன்ற அந்த குளிர்காலத்துல போற்றிக்கொள்ள தேவையான பொருட்களோ வந்து அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டுகளும் அந்த நபர்களின் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஆதரவற்றவர்களுக்கும் இந்த மாதிரி மறுவாழ்வு இல்லவங்களும் வந்து அரசினால நடத்தப்பட்டு வருகிறது. அதுல அவங்க உள்நோயாளிகளாக தங்கி அல்லது தங்களுடைய வாழ்நாட்களையும் கழிக்கலாம். ஆனா நம்முடைய முக்கியமான சமுதாயத்தினுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நபர்களை வந்து நம்ம சமுதாயத்திலிருந்து ஒதுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அதுதான் வந்து இப்ப நம்ம பொதுமக்களாகிய எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட முக்கியமான வேண்டுகோளா இருக்கு. அதுதான் இப்ப வருகின்ற நாட்கள்ல நம்முடைய எதிர்பார்ப்புகளாவும் இருக்கு. அந்த குடும்ப நபர்களா அவங்களை ஏத்துக்கிட்டு அவங்களுக்குரிய கண்ணியத்தை நம்ம காக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மேம், இது வரைக்கும் நம்ம இங்க கொங்கு சமுதாய வானொலி நேயர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை, ரொம்ப பயனுள்ள தகவல்களை, நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு கொங்கு பொறியியற் கல்லூரி மற்றும் கொங்கு சமுதாய வானொலி நேயர்கள் சார்பா நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க மேம். என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நான் அந்த கொங்கு சமுதாய வானொலிக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழிப்புணர்வு செய்தியை இவ்வளவு இந்த ஒரு பெரிய மாவட்டம் முழுசுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை நீங்க ஏற்றுக்கிட்டதுக்காக என்னுடைய NLEP ஈரோடு, அதாவது ஈரோடு மாவட்ட தொழுநோய் கட்டுப்பாட்டு அலகின் மூலமாக என்னோட மனமார்ந்த நன்றியை நான் இந்த கொங்கு சமுதாய வானொலிக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நேர்களை நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் R. ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் R. முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் S. மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார். நேர்களை நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கலந்துரையாடல் நிகழ்ச்சி மூலம் நம்மோடு இணைந்தவர்கள் மருத்துவர் திருமதி T. ராமமணி அவர்கள், மாவட்ட தொழுநோய் அலுவலர், மாவட்ட தொழுநோய் அலுவலகம் ஈரோடு.
மற்றும் திரு பி பழனிசாமி அவர்கள் நலக்கல்வியாளர், திரு கே மாணிக்கவேல் அவர்கள் இயன்முறை சிகிச்சையாளர், திரு ஆர் பாலசுப்ரமணி சுகாதார ஆய்வாளர், திரு எஸ் ஆறுமுகம் சுகாதார ஆய்வாளர், திரு ஆர் ரகு கங்காதரன் ஓட்டுநர், மாவட்ட தொழுநோய் அலுவலகம் ஈரோடு, ஒருங்கிணைப்பாளர் திரு கே ரமேஷ்குமார் அவர்கள் டேமியன் தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு.